இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் ஷீட்டை வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஓசி ஸ்கேனர், அதாவது டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் மேட் இன் இந்தியான்னு சொல்லி ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லி வரும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணங்காட்டி எனக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அப்போ ஓப்பன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஐக்கான் இருக்கும். ஒன்று வந்து கேமரா ஐக்கான், இன்னொன்று வந்து இமேஜ் ஐக்கான் இருக்கும். இந்த கேமரா ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ உங்களோட இமேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ளாட்டான இடத்துல வந்து உங்களோட பேப்பரை வச்சுட்டு டாக்குமெண்ட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் கீழே டிக் கொடுங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமேஜ் வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ இதை வந்து மறுபடியும் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் குவாலிட்டி மீடியம் குவாலிட்டியில் வந்துட்டுருக்கு, கிடச்சிருக்கு. இப்போ இதில் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இமேஜ் வந்து எம்பி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1.5 MBக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப்ரஸுங்கிற ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இமேஜ் வந்து 1.5 MBக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு டேரெக்டாக ஷேருங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஷேரஸ் இமேஜ் அப்படிங்கிறதுல உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஷேர் வியா பார்த்தீங்கன்னா சேவ் டு ட்ரைவ் கொடுத்துக்குங்க. சேவ் டு ட்ரைவில் போயிட்டு இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் சொல்லி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதனோட நேம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா பேஜ் நம்பர் 1, அதாவது பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3ன்னு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் வந்து இதே ஃபார்மெட்டில் வந்து உங்களோட கூகுள் ட்ரைவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட மெயில் ஐடியில் உள்ள அப்லோட் பண்ண முடியும். ஸோ பேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் 1 ஃபைல் இஸ் பீயிங் அப்லோடட் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ அது வந்து அப்லோட் ஆகிருக்கு. அதோட கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தான் வந்து எக்ஸாம்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 1 பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ரெஷ்யூம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் ஆயிரும். சப்போஸ் அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்லோட் ஆகலை அப்படின்னா அதை ரெஷ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆயிரும். இதுதான் வந்து உங்களோட ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து இமேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து கூகுள் ட்ரைவில் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3ன்னு சொல்லி ஒவ்வொரு பேஜையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகாமல் இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு வருது. இப்போ வந்து இதை ரெஷ்யூம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் 1 என்ன ஆயிருக்குன்னா வெயிட்டிங் டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதே பேஜ் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜையும் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் இதே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.